ஒரு காட்டையே கட்டி ஆண்ட சிங்கத்தோட கதையை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த சிங்கத்தோட பேர் ஸ்கேர்ஃபேஸ். இதுக்கு இந்த பேர் வந்ததுக்கான காரணம் இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கே புரியும். இந்த சிங்கத்தோட கதையை கேட்டவங்க எல்லாம் இதை ரியல் லைஃப் லயன் கிங்னு சொல்கிறாங்க. கென்யாவில் ரொம்ப ஃபேமஸான ஒரு சிங்கம்னா அது நம்ம ஸ்கேர்ஃபேஸ் சிங்கம் தான். மாசை மாரா நேஷனல் ரிசர்வ் இது 12 வருஷமாக கட்டி ஆண்ட பெருமை இந்த சிங்கத்துக்கு தான் இருக்கு. இது 2007 தான் பிறந்திருக்கு. இவனுக்கு இந்த பேர் வர்றதுக்கு காரணம் என்னன்னா 2012 தான் வசிக்கிற பகுதியை காப்பாற்றுறதுக்காக இன்னொரு சிங்கத்தோட போட்டி போட்டு வின் பண்ணியும் இருக்கு. அப்போதான் இதோட வலது கண்ணில் ஒரு மார்க் விழுந்திருக்கு. இதனால தான் இவனுக்கு ஸ்கேர்ஃபேஸ்னு பெயர் வந்தது. இந்த ஸ்கேர்ஃபேஸ் சிங்கத்துக்கு பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 பிரதர்ஸ் இருக்காங்க. ஒருத்தன் மொரானி, இன்னொருத்தன் ஹண்டர் அண்ட் மூணாவதா ஒருத்தன் சிக்கியோ. இந்த 3மே ஒன்றுக்கு ஒன்று சலிச்சதில்லை. இருந்தாலும் இதை எல்லாத்தையும் கட்டி ஆண்டது நம்ம ஸ்கேர்ஃபேஸ் தான். தன்னோட சகோதரர் குடும்பங்களையும் சேர்த்து இவங்களோட டெரிட்டரி 400 ஸ்கொயர் ஃபீட் அளவுக்கு கட்டி ஆண்டாங்க. இவங்களோட டெரிட்டரிக்குள்ள எந்த ஒரு சிங்கத்தாலையும் காலடி எடுத்து வைக்க முடியாது. அந்த அளவுக்கு ஒரு வலிமையான ஆட்சி செஞ்சுட்டு இருந்துச்சு. ஒரு சாதாரண சிங்கம் 3லேருந்து 5 வருஷம் தான் தன்னோட கூட்டத்தை தலைமை தாங்கும். ஆனால் நம்ம ஸ்கேர்ஃபேஸ் 12 வருஷம் தன்னோட கூட்டத்தை தலைமை தாங்கி இருக்கு. தன்னோட கூட்டத்தில் உள்ள ஒவ்வொரு சிங்கத்தையும் பத்திரமா பார்த்துக்குமா. அதுங்களுக்கு ஒண்ணுனா முன்ன வந்து நிக்கிற ஆளா இவன் தான் இருப்பான். ரொம்பவே பலசாலியா இருந்த இந்த சிங்கம் தன்னோட இடத்தை காப்பாற்ற 130 சிங்கங்களோட போட்டி போட்டு ஜெயிச்சிருக்கு. தன்னோட கூட்டத்தை தாக்க வந்த 400 கழுத புலிகளை வேட்டையாடி கொண்டு இருக்கு. தன்னோட கூட்டத்துல இருந்த ஒரு குட்டி சிங்கத்தை முதல்ல கொன்னதுனால அதோட டெரிட்டரியில உள்ள ஒரு முதலைய கூட இல்லாம பண்ணிருக்கு. இவ்வளோ ஸ்ட்ராங்கான மோட்டத்தனமான ஒரு சிங்கமா இருந்தாலும் ஒரு மனுஷங்களை கூட காயப்பட்டது இல்லையா. இது கூட போட்டியிடுற சிங்கத்தை கொன்னு அதை 2 வாரம் வரைய அப்படியே போட்டு மற்ற சிங்கங்களுக்கும் பயத்தை ஏற்படுத்துமா. எவ்வளவு விஷயங்களை பண்ணிருக்காப்ல நம்ம ஸ்கேர்ஃபேஸ். ஆனா அவனுக்கும்னு ஒரு முடிவு இருக்கும்ல, அது அவன் உடலுக்கு தான். ஆனா அவன் பண்ண விஷயங்களுக்கு முடிவே கிடையாது. கடந்த 2021 வருஷம் ஜூன் 11 தன்னோட 14 வயசுல உயிரிழந்திருக்கான். அந்த சமயத்துல உலகத்துல பல பேர் கண்ணீர் சிந்தினாங்க. ஒரு சிங்கத்துக்காக பல பேர் கண்ணீர் வடிச்சாங்கன்னா அது இந்த சிங்கத்துக்கு மட்டும்தான். இவன் யார் கூடயும் போட்டி போட்டு தோற்று போய்விட்டலாம் சாகல, இயற்கை மரணம் தான் அடைஞ்சிருக்கான். இவன் சாகிறப்ப அந்த கடைசி மொமெண்ட் இருக்கும்ல, அதை வீடியோவை ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. அந்த வீடியோ தான் இப்போ ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. இவன் இறந்தது 2021. ஆனால் இப்போ வரைய அது ட்ரெண்டில் இருக்குன்னா அது அவனோட ஃபேன் பேஸ் எந்த அளவுக்கு இருக்கும்னு யோசிச்சு பார்த்துக்கோங்க. அந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா நீங்களே அவனுக்கு ஒரு ஃபேன் ஆயிடுவீங்க. அந்த வீடியோவை பார்க்கும்போது ஒரு இனம் புரியாத வழி நமக்குள்ளே ஏற்படும். ஒரு ராஜாவா பிறந்து ஒரு ராஜாவா வாழ்ந்து ஒரு ராஜாவாகவே இறந்திருக்கான் நம்ம ஸ்கேர்ஃபேஸ். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸை பார்க்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.